இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நரைச்ச முடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதே மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு முடி நரைச்சி போயிருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நம்ம நரைச்ச முடிக்கு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் டை எப்படி இருக்குன்றத லைவாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஹேர் டை தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் அவ்வளோ அருமையாக ஒட்டுது. எந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வெறும் 2 பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரிய வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பரான ஹேர் டை. இன்றைக்கி காலகட்டத்துக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சீக்கிரமாகவே நரைச்சி போயிடுது. அந்த நரைமுடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் வேணும். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரே ஒரு டிப்ஸ் தான் நம்ம தேங்காய் மூடி. நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு தேங்காய் மூடி. அதை நம்ம எடுத்து அதை நம்ம எரித்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த மை பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பவுடர். ஹேர் டைக்கு உண்டான ஒரு சூப்பரான பவுடர். அதை தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம், எந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பவுடர் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா அந்த இதெல்லாம் கங்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா எரிஞ்சிருச்சு. நம்ம ஸ்பூனை வச்சு உடைக்கும் போது படார்னு உடையணும். அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம குரடை வச்சு பிடிக்கும் பொழுதே படார்னு உடையணும். அதே மாதிரி அந்த கங்கு இருக்கவங்களாட்டியுமே நம்ம அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஒன்று மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம், இல்லைனா அம்மியில் போட்டு அரைக்கலாம். அம்மியில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நைஸாக வரும். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கனாலும் இன்னும் நைஸாக வரும். அதை என்னென்னா நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோன்றத எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஏன்னா உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து புகை அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வெளியில் வச்சு அதை ரெடி பண்ணோம். வெளியில் வச்சு அந்த புகையெல்லாம் வெளில போனதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வந்தாச்சு. இப்போது அதுக்கு கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பாதாம் பருப்பு. ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துருக்கோம். அந்த 10 பாதாம் பருப்பு நல்லா கரிஞ்சி தொட்டால் உடையிற அளவுக்கு நம்ம கையை வச்சு நுணுகிற அளவுக்கு நமக்கு அதை கரிச்சி எடுக்கணும். நமக்கு அது தேவை. ரொம்ப கரியணும். பாருங்கள் எப்படி கரிச்சி எடுப்போம் அப்படின்ட்டு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகணும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கீழே வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்களேன். நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது ஆறி வந்துக்கிட்டு இருக்கு. இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் சிரட்டை அதை எரித்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். நம்ம வீட்டில் உரல் இருந்துச்சு. அந்த உரலை வச்சு ஃபஸ்ட்டு நசுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபுல்லாக நசுக்கி விட்டுருங்க. நசுக்கி விட்டு நம்ம பாதாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா உடச்சி விட்ருங்க. பாருங்கள் நம்ம கையாலேயே அந்த பாதாம் உடைக்க முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அது ஃப்ரை ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம விரலில் கூட எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு நமக்கு ஒட்டும் பார்த்திங்களா. நம்ம பாதாமில் இருக்க அந்த ஆயில் இருக்கு இல்லையா, பாதாம் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதாம் ஆயிலெலாம் சேர்ந்து வரும்போது அது விரலில் நல்லா ஒட்டும். இந்த பாருங்கள் விரல்லையே இந்தளவுக்கு ஒட்டுது பாருங்கள்.
ஓகேங்க. இப்படி இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த ஹேர் டை கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். அப்புடின்னா நம்ம இந்த அளவுக்கு அதை கரிச்சு எடுக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போது நம்ம இது என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் எப்படி ஒட்டுது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த சூப்பரான ஹேர் டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துக்கலாம். எனக்கு மட்டுன்றனால எனக்கு 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் எடுப்பேன். இப்போ நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆயில் ஆட் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், அது கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லூஸாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ரொம்பவே குளிர்ச்சி தலைக்கு. 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் முடியலை, இன்னும் வீடியோ இருக்குது. ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லையா, இதை நம்ம இன்னும் லூஸ் ஆக்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளரோ அல்லது 1.5 டம்ளரோ தண்ணியை விட்டுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் அந்த ஹேர் டை லூஸாக கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அந்த பவுல் வைக்கிற அளவுக்கு, பவுல் வந்து மூழ்காத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பவுலை தூக்கி உள்ளே வச்சுருங்க. அந்த ஹேர் டையை தூக்கி உள்ளே வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும், நல்லா ஹீட் ஆகணும். தண்ணி நல்லா கொதிக்கும் பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்து ஹீட் ஆகும் பொழுது அது இன்னும் லூஸாக கிடைக்கும். இந்த பாருங்கள் ஸ்பூனில் எப்படி ஊட்டிக்கிறது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா. நமக்கு நல்லா லூஸாக இருக்குது இருந்ததோட. சரிங்களா, சூப்பரான ஹேர் டையாக இருக்குல்ல, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஹேர் டை. இந்த மாதிரி ஒரு ஹேர் டை நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அப்படி ஒரு ஹேர் டைங்க, சூப்பராக இருக்குங்க. வாரத்துக்கு 2 முறை செய்யுங்க. கண்டிப்பாக ஹேர் நல்லா கருகருன்னு வரும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை அழுத்திக்கோங்க. அதை பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டைனா நம்ம ஹேர் டை தாங்க அது. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குன்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கையிலே இப்படி ஒட்டுதே, நம்ம ஹேரில் ஒட்டாதா? சூப்பராக ஒட்டுங்க. பயன்படுத்தி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாங்க எந்த அளவுக்கு ஒட்டுதுன்ட்டு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன். அதனாலேயே நமக்கு இந்த முடியெல்லாம் நிறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இப்போ நரைச்ச முடின்றது நிறையா வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஹேர் டை நம்ம ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லது. பாருங்கள் கையை கூட நான் கழுவி கூட காமிக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. போகவே போகாது.
இப்படி ஒரு ஹேர் டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள், கையில் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரான ஹேர் டைங்க. தண்ணியில் எவ்வளோ தான் நீங்கள் கழுவினாலும் போகவே போகாது. அப்படி ஒரு ஹேர் டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எல்லா வீடியோவுக்கும் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. இது பாருங்கள், தண்ணியே நின்றுட்டுருக்கு, கருமை போகவே இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு பக்காவான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.